அச்சேஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே பாவியில் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அச்சேஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே பாவியில் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அச்சேஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே பாவியில் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அச்சேஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே பாவியில் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்று இருப்பதாக ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகலாத்துமாக்களை விசேஷமாயும் இரக்கம் யார் யாருக்கு மிகவும் தேவையோ அவர்களை மோட்சராட்சத்திற்களை திரளும். தேவமாதா பரலோகராக்கினியாக அச்சிஷ்டதம திருத்துவத்தினால் முடிசூட்டப்பட்டதை தியானித்து மாதாவுக்கு நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சுக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கு சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகலாத்துமாக்களை விசேஷமாயும் இரக்கம் யார் யாருக்கு மிகவும் தேவையோ அவர்களை மோட்சராட்சத்திற்களை திரளும். அதிதூதரான சிஸ்ட மிக்கேலே, தேவதூதர்களான சிஸ்ட கவரேலே, ரவ்வேலே, அப்போஸ்தலர்களான சிஸ்ட ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜபத்தையும் உங்கள் தோத்திரங்களுடனே உண்டாக கூட்டி சிஸ்ட தேவமாதாவின் திருப்பாத்து காணிக்க வைக்க உங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அழைக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இப்புனித ஸ்தலத்தின் மாட்சிமை எங்கே மேலான சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற சிஸ்ட அந்தோணியாரே, பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி துன்பப்படுபவர்களுக்கு பரம சஞ்சீவி ஆனவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய சிஸ்ட அந்தோணியாரே, சூரத்னமுள்ள மேய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுகிறவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவு நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷம் நம்பிக்கையும் பாக்கியம் நீரல்லவோ, நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை எல்லாம் பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ, உம்மை தேடி வந்து நிர்வாகிக்கும் பேரில் தயவாயிரும். அழுகின்ற பேர்களை அரவணையும், மல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சம் என்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் மென்மையான தயாபரமே, தயக்கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, கனித்தவர்களுக்கு தஞ்சமே, மது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோ, ஆறு காடுகளை கடந்து ஓடி வந்தோ, துன்பம் பிணி வறுமை முதலே கேடுகளினாலே வாடி நொந்தோ, எங்கள் நம்பிக்கை வீண்போமோ, எங்கள் மன்றாட்டுகள் மறுக்கப்படுமோ, எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ, எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ, அப்படி ஆகுமோ ஐயா எங்கள் அன்பான தகப்பனே? எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை கையேற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தருள் அன்பான தகப்பனே. ஆமென். சுவாமிக்கு கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி தயவாயிரும், கிறிஸ்துவே பிரார்த்தனை கேட்டருளும், கிறிஸ்துவே பிரார்த்தனை நன்றாக கேட்டருளும். பரத்தை படைத்த தாசர் விஸ்ரா, எங்கள்
எங்களை தயை பண்ணிரட்சியும். அர்ச்சய சிஸ்டர் மரியாயே ஜென்ம பாவமில்லாராக்கினியே கண்ணியரில் நல்ல கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அர்ச்சய சிஸ்டர் அந்தோணியாரே பதுவை பதியரமாமுனியே லிஸ்பன் நகரின் நட்சத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உயர் வம்சத்தில் பிறந்தவரே உத்தம நெறியுள்ள மாமுனியே குழந்தையாய் ஞானத்தில் வளர்ந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாலிப முதல் சந்நியாசியே ஏகாந்த எழில் மடம் சேர்ந்தவரே சிற்றின்ப ஆசையை ஜெயித்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைவான ஜீவியம் ஜீவித்தவா மாசற்ற ஜீவியம் அனுசித்தவா மாதாவுக்கு மிக மாண்புற்றவா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவை கரம் பெற்ற எழில் மாதவா இஸ்பானியா தேசத்தின் அலங்காரமே இத்தாலியா தேசத்தின் பிரகாசமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரான்சு தேசத்தின் அப்போஸ்தலரே சிலுவை நகரின் பரிபாலரே பகலிரவாய் ஜெபம் செய்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த சுவிசேஷ காலமே பக்தி ஸ்வாலர் சபை அலங்காரமே பரிசுத்த கற்பின் எழில் மடமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேய்களை விரட்டி அடிப்பவரே பொறுமையால் பகைமையை ஜெயித்தவரே புகழ்மன தரித்திர மாணிக்கமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம சிரவணமானவரே உபவாசத்தில் மிக உயர்ந்தவரே உயர்வேத சுவிசேஷ மொழி தீபமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவன் மேல் நம்பிக்கை கொண்டவரே நேச பிரகாசத்தின் சுவானரே
தாழ்ச்சியால் மிகுந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சிலுவை நெறியில் நடந்தவரே திருச்சபையின் தோளானவரே திருவுடன்படிக்கையின் பெட்டகமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வேத ஞான பொக்கிஷமே போற்றுதற்குரிய பிரசங்கியே பதிதரை நல்வழி செய்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கோபம் நீக்க வரம் பெற்றவா மோகம் நீக்க உதவியவா மிருகத்தால் நல்வழி காண்பித்தவா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அவத்தை நிர்மூலமாக்கியவா அஞ்சாமல் நீதியை தெரிவித்தவா அபத்தமில்லாமல் பேசியவா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சிறையிருந்தோரை ரட்சித்தவா பிற பொருள் கொடுக்க பிரசங்கித்தவா தேவபயம் கெட செய்கின்றவா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பசாசுக்கு பயங்கரமானவரே பசி துன்பப்படுவோர்க்கு ஆறுதலே எளியவருக்கு சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வியாதிகாரருக்காருதலே மரித்தோரை உயிர்ப்பித்த மாதவரே குருடர்க்கு பார்வை கொடுத்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் செவிடற்கு தோணி கேட்ட செய்திட்டவா ஊமையர் பேச செய்திட்டவா சப்பானி நொண்டிகள் நடத்திட்டவா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் காணா பொருள் காண செய்தவரே கசட இதயத்தை அறிந்தவரே சம்மண சேத்திடையானவரே எங்களுக்காக எங்களுக்காக பிதா பிதாக்களை அறிந்தவரே எதிர்வரும் காரியத்தை அறிந்தவரே அடிமைப்பட்டோரை மீட்பவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாவிகளுக்கு
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஐம்பொலன் வென்ற சபை மாணிக்கமே, நன்னாக்கு அழியாத மாமுனியே, 13 புதுமைகள் செய்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவையாய் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும். எங்கள் பாவங்களை போக்கியருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவையாய் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும். எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவையாய் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும். எங்களை தயை பண்ணி ரட்சியும். நண்பர்களே, இறைவார்த்தையை கேட்பதற்கு எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 16 முதல். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகம், அதிகாரம் 4, இறை வசனங்கள் 16 முதல். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் இருப்பது போல நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம். இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. அவரே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முள்ளே உள்ள சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் உங்களை சந்தித்து உங்களுடைய திருவிழாவின் பொழுது
இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எனவே இந்த நாளில் கொடுக்கப்பட்ட தலைப்பிற்கேற்ற ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த மறைவுரை கருத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வச்சுக்கொள்வோமே. எனக்கு அந்தோணியார்னா என்னன்னே தெரியாது வச்சுக்காங்க. எனக்கு அந்தோணியாரை பற்றி ஒன்றுமே தெரியாது, சரிங்களா? இப்படி அந்தோணியாரை பற்றி ஒன்றுமே தெரியாத எனக்கு நீங்கள் அந்தோணியாரை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சா என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? உங்கள் மனசில் உள்ளதை சொல்லும். எனக்கு ஒன்றுமே தெரியாது, அந்தோணியார்னா யாருன்னே தெரியாதுன்னு வச்சுக்காங்க. தெரியாத ஒருத்தர்கிட்ட நீங்கள் அந்தோணியாரை பற்றி ஏதாவது சொல்லணும், என்னென்னலாம் சொல்லுவீங்க? கோடி அற்புதர் ஒன்று, நன்னாக்கு அழியாதவர், காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து தருபவர், இயேசுவை கரங்களில் தாங்கியவர், திருவிவிலியத்தை கையில் ஏந்தி நிற்கிறவர், 13 பேருக்கு உதவி செய்தாரா? 13 புதுமைகள் செய்தார். அழிவில்லாத நாக்கு, அதை நன்னாக்கு அழியாதவர், அழிவில்லாத நாக்கு உள்ளவர். வேற என்ன சொல்லுவீங்க? அவர்கிட்ட என்ன மன்றாடி கேட்டாலும் கிடைக்கும், நம்பிக்கை. வெரி குட். வேற அவ்வளோதானா? கழுதையை நற்கருணை பார்த்து வணங்க செய்தவர். ரைட்டு. இயேசுவின் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டவர். அன்னை மரியாள் மீது நம்பிக்கை கொண்டவர். பிரசங்கம் முடிஞ்சிட்டு போல. மீன்களுக்கு போதித்தவர். வெரி குட். இறந்தோருக்கு உயிர் தந்தவர். சார் நிறைய சொல்லிட்டீங்க, ஆனால் இதுதான் பிரச்சனை. எனக்கு இதுதான் வருத்தமே, சரிங்களா? கிறிஸ்தவத்தினுடைய வருத்தமே எனக்கு இங்கே தான் ஆரம்பிக்குது. இவ்வளவு சொன்னீங்க எல்லாம், அந்தோணியாரை பற்றி கேட்ட உடனே கடன்னு இவ்வளோ சொன்னீங்க. யாராவது ஒருத்தர் வட்டிக்கு எதிராக குரல் கொடுத்தவர், அதெல்லாம் நம்ம மண்டைக்கு ஏறாது, ஏத்தவும் விட மாட்டோம். ஸோ வட்டினா உடனே வட்டியில் போய் உட்கார்ந்துக்கிறாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய திருவிழாவின் பொழுது, அவருடைய இறந்த நாளின் பொழுது பதுவா நகரில் இன்றைக்கும் கடைபிடிக்கப்படுகிற ஒரு விஷயம் இது. வட்டி மன்னிக்கப்படுகிறது, பிறரன்பு செயல்கள் அங்கே என்ன செய்யப்படுகிறது? பெருக செய்ய. இதெல்லாம் நமக்கு அக்கறையே கிடையாது. இதுதான் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தினுடைய மிகப்பெரிய தோல்வியாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு நம்ம எல்லாருமே மதம்னா, சமயம்னா என்ன நினைக்கிறோம்னா, அது ஆன்மீகம், அது அதிசயம், அற்புதம். இல்லை, அது மட்டும் கிடையாது. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இவ்வளவு நேரம் சொன்னீங்களா, இது மட்டும் கிறிஸ்தவம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது இதையும் கடந்தது, கிறிஸ்தவம் என்பது இதையும் தாண்டியது என்பதை இன்றைக்கு தலைப்பு நமக்கு அழுத்தமாக பதிவு செய்யுது. இன்னைக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்குறாங்க? பிறர் அன்பு பணி செய்தவர், இல்லை என்றால் பிறர் பணி செய்தவர் புனித அந்த. இதுதான் கிறிஸ்தவம். நீங்க ஆதி கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை போய் திருப்பி பாருங்க. ரைட், திருத்தூதர் பணி 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க, என்னெல்லாம் சொல்லப்படுகிறது. அதை நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அதுதான் வாசிப்போம் ஒரு நேரம் உங்களுக்காக கொஞ்சம். ஏன்னா ஃபாதர், நான் எப்போ எங்கே இருக்கிறேன்னு தெரியும்னு நினைக்கிறேன். நான் செமினரில் இருக்கிறேன். இப்போ சகாய ஜோசப் உங்களை பற்றி ரொம்ப ஹைப் ஏற்றுவாங்க. அது அப்படி சிலுவப்பட்டி இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்ற சகாய ஜோசப் ஃபாதர். ஏன்னா அதனால் கொஞ்சம் அழுத்தமாக இன்றைக்கு ஒரு சில காரியங்களை, ஏன்னா நீங்கள் ரொம்ப அவங்க சொல்கிறத கேட்கும் பொழுது இந்த மக்கள் ரொம்ப நல்ல மக்கள், ஸோ நிறைய உங்களால் செய்ய முடியும், அந்த ஹைப் என் மண்டையில் இருக்குது. அதனால் இன்றைக்கி இந்த விஷயத்தை கொஞ்சம் மனம் திறந்து உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். நீ வருத்தப்பட்டாலும் ஒரு சில விஷயங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு வருத்தமாக இருக்கும், அதனால் ஏற்றுக்கொள்ளுங்க இன்றைக்கு எனக்காக. ரைட், அப்போ நம்ம நினைக்கிறது மாதிரி கிறிஸ்தவம் கிடையாது. அப்போ ஆதி கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதுதானே கிறிஸ்தவம். அதன் பிறகு இதையெல்லாம் மருவி பல பெயர்கள் தரப்பட்டு பல காரியங்கள் எல்லாம்
இன்னைக்கு மாற்றப்பட்டு கிறிஸ்தவம்னாலே ஏதோ வெறுமனே சாமி கும்பிடுறது, ஜெபமாலை உருட்டுறது, திருவிழா கொண்டாடுறது கிடையாது. அவர்கிட்ட போனால் எனக்கு அந்த புதுமை நடந்துடும், இந்த புதுமை நடந்துடும், அது மட்டும் கிடையாது கிறிஸ்தவம். வாசித்து பாருங்களேன். 2வது அதிகாரம் 42 வாசிக்க நான் ஒவ்வொன்றா நிறுத்தி சொல்றேன். எது கிறிஸ்தவம்? அவர்கள் திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பமிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். ஸோ இது முதல் விஷயம். இதை வழிபாடு எதிலெல்லாம் நிலைத்திருந்தாங்க? அப்பம் பிடுதல், நட்புறவு, கற்பித்தவற்றில் இறை வேண்டல். இது கோயிலுக்குள் நடக்கக்கூடிய காரியங்கள். வழிபாட்டில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அடுத்து வாசிங்க. இல்லை அதுக்கப்புறம் மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. என்ன அச்சம்? என்ன அச்சம்? பாவத்தை செய்வதற்கான அச்சம் நிலவியது. கிறிஸ்தவம் சாமி கும்பிடுறது மட்டும் கிறிஸ்தவம் கிடையாது, பாவம் செய்வதற்கு அச்சப்படுவது கிறிஸ்தவம். அடுத்து வாசிங்க. திருத்தூதர் வழியாக பல அரும் செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தது. இதுவும் வழிபாடு வச்சுக்கொள்ளுங்க. முதல்ல ஒரு வழிபாடு, அதுக்கப்புறம் பாவத்தை குறித்த விஷயம், அதுக்கப்புறம் அற்புதம் அதிசயம் உண்டு. நான் இதெல்லாம் மறுக்கலை. அதுக்கப்புறம் வாசிங்க. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தார்கள். இது கிறிஸ்தவம். இங்க பகைமை இல்லாம, பிளவு இல்லாம ஒரு சமூகமாய் ஒன்றாயிருப்பது கிறிஸ்தவம். சண்டை வந்துச்சுன்னா அது கிறிஸ்தவம் கிடையாது. நான் 3 பிரிவா 4 பிரிவா இருக்கிறேன் அப்படின்னா அது கிறிஸ்தவம் அல்ல. அடுத்தது, எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தார்கள். அதான் கிறிஸ்தவம். என்ன செஞ்சாங்களாம்? ஒருத்தர் டீச்சர் வேலைக்கு போவார், 1 லட்சம் ரூபா வந்துச்சுன்னா மொத்தமாக கொண்டு வச்சிருவார். ஊர் கமிட்டி இருக்கும், காம்பவுண்டில் கொண்டு வச்சிருவார். ஒருத்தர் கடலுக்கு போவார், அன்றைக்கி அவருக்கு 500 ரூபா தான் கிடைக்கும். மாதத்துக்கு ஒட்டு மொத்தமே 2000 தான், 3000 தான் கிடைக்கும். காம்பவுண்டில் கொண்டு வச்சிடணும். ஒரு விதவை பெண் இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இருக்காது, ஒன்றுமே இருக்காது, அவங்களும் அந்த குழுவில் இருப்பாங்க. அடுத்தது வாசிங்க. பிற புலன்களும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைக்கேற்ப பகிர்ந்தளித்தனர். சரி, இதுக்குள்ளலாம் வரல. இதை சொன்ன விளக்கணும்னு வச்சுக்காங்களேன், அப்புறம் எம்மளை கடுப்பாயிருவீங்க. அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் வாங்க. ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடினார்கள். இது ஆன்மீகம். அடுத்தது, பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு. இது ஆன்மீகம். அடுத்தது, உணவை பகிர்ந்தார்கள். சாப்பாடு இல்லாதவன், சாப்பாடு இருக்கிறவங்க சாப்பாடு இல்லாதவர்களோடு உணவை பகிர்ந்து உண்டார்கள். அடுத்தது, அடவுகள் கடவுளை போற்றி வந்தார்கள். இது ஆன்மீகம். அடுத்தது, எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும். அப்போ என்னன்னா, இப்போ சிலுவப்பட்டி இருக்குதுன்னா இதை சுற்றி இருக்கிற எல்லா ஊர்களும் பார்த்துட்டு, எப்பா வாழ்ந்த சிலுவப்பட்டி மக்கள் மாதிரி வாழணும்ப்பா, அவங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்கள், எப்படி வாழ்றாங்க பாரு, ஒற்றுமையா ஒருத்தர் தாங்கி பிடிச்சி, இப்படி நல்லெண்ணத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அடுத்த வசனம், ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும். இவங்க போயெல்லாம் வீடு வீடெல்லாம் நரிச்சி தெரிவிக்கல, இதை பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு பிற சமயத்தை சார்ந்தவங்களும் என்ன பண்ணுறாங்களாம், அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். இதுதான் கிறிஸ்தவம். நம்ம கிறிஸ்தவம்னா எதில் மட்டும் சுருக்கிக்கிறீங்க? எதில் மட்டும் சுருக்கிக்கிறோம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க வாய் திறந்து. நம்மளுக்கு கிறிஸ்தவம்னா என்னது? இப்போ மட்டும் வாய் திறக்க மாட்டேன். அந்தோனியாரை பற்றி சொல்லுங்கன்னா அவர் நன்னாக்களியாத நற்றவர், அதெல்லாம் இப்போ சொல்லுங்க. கிறிஸ்தவம்னா என்னது? அப்போ கிறிஸ்தவம்னா பிறரை அன்பு செய்வதும் பாதிக்கு பாதி. ஆண்டவர்கிட்ட வந்து ஒருத்தன் கேட்குறான், ஆண்டவரே நிறைய கட்டளை இருக்குதே. ஏன்னால் யூதர்களுக்கு மொத்தம் எத்தனை கட்டளை தெரியுமா? 613 ப்ளஸ். ஏன்னா 613 கரெக்டாக இருக்கும், ப்ளஸ் இருக்குது, அதுக்கு கூட வச்சுருக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் வந்து குழம்பி போய் கேட்குறான், நான் இத்தனை கட்டளைகளையும் பார்த்துட்டேன் ஆண்டவரே, இந்த கட்டளைகளில் எது முக்கியமான கட்டளை? உடனே ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறாரு? எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய், அதற்கு இணையான மற்றொரு கட்டளை என்னது? தன்னை அன்பு செய்வது போல. இதுதான் 2 காயின். காயினுடைய 2 பக்கம் இருக்கிறது போல கிறிஸ்தவத்துக்கு 2 பக்கம்தான். ஒன்று யார் அன்பு செய்யணும்? கடவுளை அன்பு செய்யணும். மற்றொன்று பிறர் அன்பு செய்யணும்.
இதில் ஒரு பக்கத்தை நீங்கள் செய்யலை அப்படின்னா அது என்னது கிடையாது, கிறிஸ்தவம் அல்ல. இப்போ நாம் என்ன பிரச்சனையில் சிக்கியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு பக்கத்தை மட்டும்தான் வச்சிருக்கிறோம். கிறிஸ்தவம் என்கிற பெயரில் இன்னைக்கு ஒரு பக்கத்தை தூக்கி பிடிச்சி வச்சிருக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் கீழே கிடக்குது, தேஞ்சு போய் கிடக்குது. யாரும் அதை என்ன செய்யறதே கிடையாது, கண்டுகொள்வதே இல்லை. நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஏன்னா இது கரெக்டாக 12 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு அனுபவம். ரைட், நான் மாதா கோயிலில் சின்ன சாமியாராக இருந்தேன். அப்போது சின்ன சாமியாராக இருக்கும் பொழுது காலையில் முதல் திருப்பலி சின்ன ஃபாதர் தான் வைப்போம். நான் வச்சுட்டு இப்போ நல்லா கட்டிருக்கிறாங்க. சைடில் ஒரு இடம் மாதிரி இருக்கும், அதில் அப்படி வாக் பண்ணலாம். ஸோ வாக் பண்ணிக்கிட்டு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை இருக்கும். அப்போ அண்ணன் ஒரு டீ அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய கிளாஸில் ஸ்பெஷல் டீ எங்களுக்கு கிடைக்கும், கொண்டு வந்து கொடுப்பாங்க. வாட்ச்மேன்ட்ட கொடுப்பாங்க, வாட்ச்மேன் எங்களுக்கு கொடுப்பாங்க, நான் குடிப்பேன். அது கடற்கரையை பார்த்து கொண்டே குடிப்பது வழக்கம். அப்போ ஒரு நாள் அப்படி நான் டீ குடிச்சிட்டு இருக்கும் பொழுது நடந்த ஒரு நிகழ்ச்சி. எனக்கு அந்த நபர்கள் எல்லாம் தெரியும். காலையில் முதல் திருப்பலிக்கு வரக்கூடியவங்க. ரைட், முதல் திருப்பலி மட்டும் கிடையாது, அவங்க எப்படின்னா 4:30-5 மணிக்கு பூசினா 4 மணிக்கே கோயிலுக்கு முன்னாடி வந்திருக்கிறவங்க. பாதி நேரம் ஆலயத்தில் இருக்கக்கூடியவங்க, எப்பொழுதுமே ஜெபமாலை உருட்டக்கூடியவங்க, எப்பொழுதுமே ஆன்மீக காரியங்கள் அவ்வளவு ஈடுபாட்டோடு அற்புதமாக பங்கெடுக்கக்கூடிய நபர்கள் அவர்கள். அவர்களும் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. கீழே எனக்கு குட் மார்னிங் சொன்னாங்க, நானும் அவங்களுக்கு குட் மார்னிங் சொன்னேன். அப்போ அவங்க டீ குடிச்சிட்டு இருக்காங்க, நானும் கடற்கரை பார்த்து டீ குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பெரியவர் அப்படியே கிராஸ் பண்ணி போகிறார். போகிற மனிதன் அப்படி நிற்கிறார் அவங்க பக்கத்தில். காலையில் திருப்பலி பார்த்து விட்டு நிற்கக்கூடிய அவங்க பக்கத்தில் அந்த வயதான அப்பா போய் நிற்கிறாங்க. என்ன மனநிலையில் நிற்கிறாங்க பார்த்தாலே தெரியும் என்ன மனநிலை. அவங்களுக்கு பசிக்குது, நடந்து வந்து களைப்பு. ஒரு டம்ளர் டீ நமக்கு யாராவது வாங்கி தர மாட்டாங்களா, அந்த ஏக்கத்தோட அந்த மனிதர் நிற்கிறார். இவங்க 4 பேரும் டீ குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, டீ வடை சாப்பிட்றாங்க. ஒரு முடிக்கிற வரைக்கும் அவங்க எதுவுமே செய்யலை. ரைட், முடிஞ்சு அவங்க போகும்போது அந்த தாத்தா கேட்குறாங்க வாய் துறந்து, எனக்கு ஒரு டீ வாங்கி தர முடியுமா? அவங்க ஒன்று பதிலே பேசலை. இந்த 4 பேரும் போயிட்டாங்க. நான் இது மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். திருப்பலியில் மாங்குன்னு பங்கெடுக்கிறவங்க, ஆலயம்தான் அவருடைய இருப்பிடம், வழிபாடு தான் அவர்களுக்கு எல்லாம். ஒரு வழிபாட்டை கூட மிஸ் பண்ண மாட்டாங்க, எப்பொழுதுமே ஜெபமாலை உருட்டி கொண்டிருக்கிறவங்க. ஆனால் ஒரு மனிதன் வந்து நிற்கிறான், தேவையோடு வந்து நிற்கிற மனிதனை கண்டும் காணாமலும் போகிற பொழுது என் உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஓடிச்சு, இதுக்கு வேறு வழிபாடா, இதற்கு பெயர் கிறிஸ்தவமா? நான் உடனே என்ன பண்ணேன், எங்கள் வாட்ச்மேன் சொல்லி ஒரு டீ அவங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்ல, அது முடிஞ்சு போச்சு. அந்த கதைக்குள்ள நான் போகலை. ஆனால் அடிப்படையான கேள்வி என்னன்னா, நான் என்னுடைய கிறிஸ்தவத்தை வெறுமனே ஆலயத்திற்குள்ளே நான் முடித்து விடுவேன் என்றால் அதற்கு பேர் கிறிஸ்தவமே இல்லை. ஆனால் இன்னைக்கு பல நேரங்களில் என்னுடைய ஆன்மீகம், என்னுடைய வழிபாடு, என்னுடைய பக்தி முயற்சி ஆலயத்திற்குள்ளே முடிந்து விடும் என்றால் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், நீங்களும் கிறிஸ்தவங்களான்னு கேட்குறேன். நான் சொன்னேன், தப்பா எடுக்காதீங்க, உங்களுக்கு காயப்படுத்தும் நான் கேட்குற கேள்வி. என்னை மன்னிச்சுக்காங்க. ஆனால் நான் கேட்டு தான் ஆகணும். நான் இதை கேட்காம அப்படியே உங்களை இப்போ பூசி மொழுகிறதுக்கு உங்களை மாதிரி கிறிஸ்தவங்க வர முடியுமா? என்ன திருவிழாவை இவ்வளோ சூப்பராக கொண்டாடுறீங்களே, வழிபாடை இவ்வளோ பக்காவாக செய்கிறீங்களே, பாட்டை இவ்வளோ அழகாக பாடுறீங்களே, பீடத்தை இவ்வளோ அழகாக ஜோடிச்சு வச்சுருக்கிறீங்களே, உங்களை மாதிரி ஒரு கூட்டம் வராது அப்படின்னு என்னால் சொல்லிட்டு போக முடியும். நான் அதுக்கு இங்கே வரல, சத்தியமாக வரல. நீங்கள் காரி துப்புனாலும் பரவாயில்ல, நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் கிறிஸ்தவமே இல்லை. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஒசையா இறைவாக்கினர் சொல்லுவார். ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்கிறார் அவர், இந்த வழிபாடுகளை குறித்து எழுதும்போது சொல்வார், நான் உங்களுடைய திருவிழாக்களை அருவருக்கிறேன். என்ன அர்த்தம்? அருவருக்கிறதுனா என்னது? வெறுக்கிறெல்லாம் கிடையாது. நீங்கள் எதை பார்த்து அருவருப்பீங்க? உங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லுவோம்ல, அதான் அவர் சொல்ல. உங்கள் திருவிழாவெல்லாம் பார்த்தா எனக்கு வாமிட்டாக வருதுங்கிறார். எதுக்கு அவர் அப்படி சொல்கிறார்? ஏன்னா அவர் அதுக்கு முந்தின பகுதியில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், கைம்பெண்களை நீங்கள் கைவிட்டுறீங்க, ஒன்றுமில்லாத ஏழைகளை நீங்கள் அடித்து அவங்கள்ட்ட இருந்து பணத்தை பிடுங்குறீங்க, இந்த அநியாயத்தெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் திருவிழா கொண்டாடுறீங்களே, உங்களுடைய திருவிழாக்களை நான் அருவருக்கிறேன். வாழ்க்கையை மறந்து விட்டு வெறுமனே ஆன்மீகத்தையும், வெறுமனே வழிபாடுகளையும், வெறுமனே ஜெபங்களையும், வெறுமனே இந்த திருப்பலிகளையும் நாம கைக்குள்ள பிடித்து கொண்டிருப்போம் என்றால், ஒசையா இறைவாக்கினர் சொல்வது போல இந்த வழிபாடுகளும் இந்த விழாக்களும் அருவருப்பு நிறைந்தது.
இன்னைக்கு நான் வாசிச்சதை நான் மறுபடியும் திரும்பவும் அந்த வசனங்களை மறுபடியும் நம்ம அசை போடுவோம் தயவு செஞ்சுனா. இவர் யார் எழுதுறாரு? இந்த வசனத்தை எழுதுறது யாரு? இந்த வார்த்தைகள் எல்லாம் யோவான். யோவான் யாரு? யோவான் யாரு? இயேசுவினுடைய சீடர்களில் ஒருத்தர். இன்னும் ஸ்பெஷல் விஷயம் என்னது யோவானை பத்தி? இயேசுவினுடைய அன்பு சீடர். இன்னும் ஸ்பெஷல் என்னது? அவருடைய ரா உணவு படத்துல நீங்க பார்ப்பீங்க, ஏன்னா மார்புக்கு அருகில சாஞ்சு கொண்டு இருப்பவர் யாரு? யோவான். கடைசி வரை அந்த சிலுவைக்கு பக்கத்துல வர போன ஒரே ஒரு சீடர் யார் தான்? யோவான்னா இயேசுவின் மீது அவ்வளவு அன்பு கொண்ட ஒரு சீடர். இயேசுனுடைய இருதயத்தில் அவர் படுத்து கிடப்பார் என்றால் அந்த இருதயத்தினுடைய அவருடைய போக்கை, அவருடைய மனநிலையை மிக தெளிவாக தெரிந்து கொண்ட ஒரு அற்புதமான ஒரு திருத்தூதர், ஒரு சீடர் என்றால் அது யோவான். அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் மனுஷன்? கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். பொய், நீங்களாம் பொய்யாளிகள்ங்கிறார். நான் கடவுளை அன்பு செய்கிறேன், நான் கடவுளை அன்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு உன் சகோதரன் தேவையோடு இருக்கிற பொழுது அவன் பக்கத்தில் போய் நீ அவனுக்கு உதவி செய்யாமல் நீ ஒன்றை மட்டுமே, உன் வயிற்றை மட்டுமே நீ நிரப்பி கொண்டிருப்பாய் என்றால் நீ ஒரு பொய்யன், நீ பொய்காரன், புழுவுனி சொல்றார். நான் சொல்ல, இயேசுனுடைய அன்பு சீடர் சொல்றார். இன்னைக்கு பல பேர் இப்படி தான் சீன் போடுறோம். நான் கடவுள் பக்தன், என்ன மாதிரி ஒரு ஆள் வருமா? நீ அடுத்தவனை நேசிக்காம எப்படி கடவுள் பக்தன் சொல்ல முடியும்? அடுத்தவர்களை நீங்க நேசிக்காம எப்படி நீங்க ஆலயத்துக்குள்ள வந்து வழிபட முடியும்? அடுத்த வரியை பாருங்க. அடுத்த வரி இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா போவார். என்ன சொல்றாரு பாருங்களேன். தன் கண் முன்னே சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவர் கண்ணுக்கு புலப்படாத கடவுள்கிட்ட நீங்க எப்படி அன்பு செலுத்த முடியும் கேட்கிறார். உன் முன்னாடி ஒருத்தர் வேதனையோட இருக்கிறான், உன் முன்னாடி ஒருத்தர் தேவையோட இருக்கிறான், நீ அவனை அன்பு செய்ய முடியல, அவனுக்கு உன்னையால பணி செய்ய முடியல, நீ எப்படி கடவுளை கும்பிட முடியும், கடவுளை பார்க்க முடியும்னு கேட்கிறாரு. நியாயமான கேள்வி தானே? அப்படிலாம் சொல்லிட்டு கடைசி அவர் முடிக்கிறார். எப்படி? நீ அடுத்தவனை அன்பு செய்யணும், அடுத்தவனுக்கு உதவி செய்யணும், இதுதான் நீ அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட கட்டளை. திஸ் இஸ் கமாண்ட். இப்ப நீ செஞ்சா செஞ்சிக்கா, செய்யாம போய்க்கா அப்படிலாம் கிடையாது. திஸ் இஸ் கமாண்ட், கட்டளை. நீ செஞ்சுதான் ஆகணும். நீ அடுத்தவனை அன்பு செஞ்சே ஆகணும். அடுத்தவனுக்கு தேவையானதை நீ கொடுத்தே ஆகணும். நீ கொடுக்கலையா நீ இல்லை, என் சீடனே கிடையாதுங்கிறார். இதுதான் நீங்க அந்த 5 அப்பத்தை 2 மீன்களை ஆண்டவர் பழுக வைப்பார் பார்த்தீங்களா? அந்த கதையை, அந்த இன்சிடென்ட் கொஞ்சம் திருப்பி பாருங்களேன். அங்கே என்ன நடக்குது? நிறைய மக்கள் கூடியிருக்கிறாங்க. கூடியிருக்கிற பொழுது அங்கே மாலை நேரம் ஆயிட்டு உடனே சீடர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, ஏசுட்ட என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே, நேரம் ஆயிட்டு இந்த மக்களை என்ன செய்யுங்கிறங்க, பக்கத்து கிராமங்களுக்கு அனுப்பிடுங்க. எதுக்காக அனுப்பணுமா? அவங்க சாப்பாடு வாங்கி சாப்பிடட்டும். அப்போ சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? நீங்க கொடுங்க சாப்பாடு, அவன் ஏன் போய் வாங்கணும்? பசியோடு இருப்பவனுக்கு சாப்பாடு தருவது, பசியை தணிப்பது சீடனாகிய உங்க வேலை, இது அவன் வேலை இல்லை. சீடர்கள்லாம் உடனே சாமி மாதிரி நினைச்சுக்கிறாதீங்க. நீங்க தப்பு தப்பாவே தான் புரிஞ்சுக்கிறோம். என்ன பல நேரங்களில் சீடர்கள் யாருன்னா, யாரெல்லாம் ஞானஸ்தானம் வாங்கி இருக்கிறோமோ நாம எல்லாருமே யாரு தான்? இயேசுனுடைய சீடர்கள் தான். அப்புறம் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பெயர் பின்னாடி தரப்பட்டது, அவ்வளவுதான். அந்த பெயர் தான் இது. யார் ஒருவர் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறாரோ அவங்க எல்லாருமே யாரு தான்? இயேசுனுடைய சீடர்கள் தான். அப்படின்னா அடுத்தவருடைய பசியை தீர்ப்பது யாருடைய வேலை? உங்களுடைய, ஏன் வேலை. நல்ல சமாரியன் உவமைக்கு போய் பாருங்க. நல்ல சமாரியன் உவமையில் ஒருத்தர் அடிபட்டு கிடக்கான், 3 பேர் கிராஸ் பண்றாங்க. முதல்ல யாரு? சாமியார், குரு போறாரு. கிராஸ் பண்ணி போகும்போது அவர் என்ன சொல்லிட்டு போறாரு? என்ன சொல்லிட்டு போறாரு அந்த சாமியார்? நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுவோம்னா அப்படி ரொம்ப அந்த வார்த்தைக்குள்ளே போகாமல், இப்போ யோசிங்களேன், ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், நான் அப்படி கிராஸ் பண்ணி போகிறேன், மேபி நான் தாளமுத்து சிலுவைப்பட்டிக்கு பூசைக்கு வரணும், வர்ற வெள்ள ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், வரும்போது ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறான், நோ நோ நோ, எனக்கு எதுதான் முக்கியம்? சிலுவைப்பட்டியில் பிரசங்கம் வைக்கணும், அதுதான் முக்கியம்னு அந்த சாமியார் ஓடிட்டார். அடுத்த ஒருத்தன் வாரான், அவன் யார்? லேவியர். லேவியர் யாருன்னா சக்ரீஸ்தர், இல்லைன்னா பீட சிறுவர்கள்னு வச்சுக்கிறோம், அந்த மாதிரி தான் வேலை செய்கிறவங்க. அவனு என்ன பண்ணுறான்? ஐயோ சிலுவைப்பட்டியில் அவங்க வழிபாடு போயிட்டு எனக்கு அதுதான் முக்கியம், அவனும் ஓடி வந்துட்டான்.
அப்புறம் ஒரு சாதாரண ஒரு மனிதர் வரார். வந்துட்டு அவர் என்ன பண்ணுறார், மேபி அவர் உங்களே மாதிரி சிலுவைப்பட்டி பூசைக்கு வர்றவராக இருப்பாரா இருக்கும். அவர் என்ன பண்ணுறார், எனக்கு சிலுவைப்பட்டி கோயிலுக்கு போகிறதுலாம் முக்கியம் கிடையாது, எனக்கு எதுதான் முக்கியம், இவனை காப்பாற்றுறது தான் முக்கியம்னு சொன்ன உடனே இயேசு சொல்கிறார், இந்த 3 பேரில் யார் மிகச்சிறந்தவன்? அந்த நல்ல சமாரியன். அந்த சாமியாரும் கிடையாது, அந்த லேவியனும் கிடையாது, மாறாக இந்த நல்ல ஏனென்றால் அந்த ஆன்மீகத்தை விட இது உயர்வான ஆன்மீகம். நான் ஆலயம் சென்று அதுக்காக கோயிலுக்கு வராதீங்கன்னு சொல்லலை. இந்த கோயிலுக்கு வர்ற பொழுது தான் இப்போ நான் பேசுகிறேன், இறை வார்த்தை நீங்கள் கேட்குறீங்க. இந்த இறை வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வெளியே போய் இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கு, அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்கு இந்த இறை வார்த்தை உங்களுக்கு உதவி செய்யணும். அந்த உதவியை நீங்கள் பெற வேண்டும் என்றால் இந்த ஆலயம் வர வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். கேட்கிற வார்த்தை நீங்கள் என்ன செய்யணும், வாழ்வாக்க வேண்டும். நான் வாழ்வாக்கலாம் மாட்டேன், அதனால தான் சொல்லுவாங்க, திருப்பலி நிறைவேறிற்று சென்று வாழுங்கள். வாருங்கள்லாம் கிடையாது, நீ போயிட்டு வாங்கலாம் சொல்லலை, போய் வாழுங்க. இன்னைக்கு என்ன கேட்டீங்களோ அதை என்ன செய்யுங்க, போய் வாழுங்க. நம்ம வாழலாம் மாட்டோம், போயிட்டு வருவோம். சென்று வாருங்கள் தான், சென்று வாழலாம் மாட்டோம். இந்த இடத்த விட்டு வெளியே போகும்போதே மறந்துடும். நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்தோனியாரே எனக்கு அதை கொடுங்க, இது கொடுங்க, அது மட்டும் கேட்கறதுக்கு மட்டும் தான் கோயில். அப்படியே நீங்கள் மத்திய நெறிச்செய்தி 25 அதிகாரத்துக்கு போங்க. ஏன்னா தயவு செஞ்சு நான் பைபிளில் நீங்கள் எங்கே திருப்பி எப்படி திருப்பி நான் சொல்கிறேன் கடைசியாக, ஏன்னா நீங்கள் முட்டி மோதி வந்தாலும் அங்கே ஒன்றே ஒன்று மட்டும் தான் நிற்கும், அன்பு 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 அன்பு, வேற எதுவுமே இருக்காது பைபிள். மத்திய நெறிச்செய்தி 25 அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறது, உங்களுக்கு ஆண்டவர் 2ஆ பிரிக்கிறார். ஏன்னா வலது பக்கம் ஒருத்தங்க, இடது பக்கம் ஒருத்தங்க. வலது பக்கத்தில் நிற்கிறவங்களாம் எங்கே போகிறவங்க, எங்கே போகிறவங்க, மோட்சத்துக்கு போகிறவங்க. இடது பக்கம் நிற்கிறவங்களாம் எங்கே போகிறவங்க, இப்போ உங்கள் பிரச்சனை நடக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஏன்னா யாரெல்லாம் வலது பக்கத்தில் நின்று மோட்சத்துக்கு போக முடியுமா, தினமும் பூசைக்கு வர்றவன், திருவிழாவை ஜாம் ஜாம்னு கொண்டாடுறவன், பைபிளை எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு வாசித்து தீர்வனும் வெறித்தனமாக வாசிக்கிறவன், நவநாள் புத்தகத்தை எடுத்து பக்கம் பக்கமாக ஜெபம் சொல்கிறவன், ஒரு நாளைக்கு நான் 4 ஜெபமாலை உருட்டுவோம் ஃபாதர் அப்படின்னு 4 ஜெபமாலை உருட்டுறவங்க, அவங்களாம் போவாங்களா மோட்சத்துக்கு? அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்களேன், அதில் ஆன்மீகத்திற்குரிய வழிபாட்டிற்குரிய காரியங்களே அங்கே கிடையாது. யார் தான் மோட்சத்துக்கு போக முடியுமா? நான் பசியாக இருந்தேன், நீ எனக்கு உணவு தந்தாயா. ஸோ எவன் ஒருவன் பசியை தீர்க்கிறானோ அவனுக்கு தான் எங்கே இடம் இருக்குது, மோட்சத்தில் இடம் இருக்குது. நான் தாகமாக இருந்தேன், எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தாயா. எவன் ஒருவன் அடுத்தவருக்கு பிறர் பணி செய்கிறானோ அவனுக்கு தான் எங்கே இடம் இருக்குது, மோட்சத்தில் இடம் இருக்குது. நான் நோயுற்று இருந்தேன், என்னை நீ பார்க்க வந்தாயா. ஆஸ்பத்திரியில் போய் ஆறுதல் வார்த்தைகளை யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மோட்சத்தில் இடம் இருக்குது. அடுத்தது, நான் சிறையில் இருந்தேன், என்னை நீ காண வந்தாயா. ஸோ அப்படின்னா இது எல்லாத்தையும் சுருக்கி பார்த்தீங்கன்னா, நான் தேவையில் இருந்தேன், நீ எனக்கு உதவி செய்தாயா, எனக்கு பணி செஞ்சியா. நீ அப்போ தான் மோட்சத்துக்கு வர முடியுமே தவிர இந்த திருப்பலிக்கு வர்றதுனால என்ன செஞ்சிட முடியாது. வடிவேல் பாணியில் சொன்னால் அவங்களுக்கு புரியும், ஆணியே பிடுங்க முடியாது. சீரியஸாக சொல்கிறேன், சினிமா அங்கே கொண்டு வரக்கூடாது தான், மன்னிச்சுக்காங்க. பல நேரங்கள் இப்படி சொன்னால் தான் புரியுது, ரைட்? மன்னிச்சுக்காங்க, அந்த வார்த்தைக்காக நீ மன்னிச்சுக்காங்க. பட் புரிய மாட்டேங்க, என்ன சொன்னாலும் புரிய மாட்டேன். நான் இவ்வளவு மாங்குன்னு கத்துறேன்ல, நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறீங்க. நாளைக்கு ஒரு ஆள் வரும் 2 பவுண்டில் தங்க நகையை கொண்டுட்டு அந்தோனியாருக்கு போட. ஆனால் அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு புள்ள ஃபீஸ் கட்ட முடியாமல் 3000 ரூபாய்க்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் அவங்க வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு புள்ள இருக்கும். ஆனால் அதே ஆள் தங்க நகையில் 2 பவுன் நகை எடுத்துகிட்டு அந்தோனியாருக்கு, உங்கள்கிட்ட அந்தோனியார் நகை கேட்டாரா? எனக்கு புரியல, உங்கள் ஆன்மீகத்தை பற்றி எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன ஆன்மீகம்? புளியமட்டிக்கு போயிட்டு 2 ஆடை பிடிச்சிட்டு போய் அசனம் போடுவியே. பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி ஒரு நேரம் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கும். 4 இட்லி வாங்குறதுக்கு பைசா இருக்காது. ஆனால் நீங்கள் 30,000 ரூபா செலவழிச்சு உங்கள் வீட்டுக்காரங்களை மட்டும் கூட்டு போய் அந்தோனியாருக்கு நீங்கள் அசனம் அடிச்சுட்டு வருவீங்க. கேட்டாரா அவங்ககிட்ட? இதுக்கு பேர் ஆன்மீகமா? இதுக்கு பேர் ஆன்மீகமா? நான் கேட்குறேன் உங்ககிட்ட. ஏன்னா
பேசிக்கான கொஸ்டின்ஸ் கேட்குறேன், தப்பாக எடுக்காதீங்க. ஏன்னா மாதாவுக்கு பட்டுச்சேலை. இந்த அநியாயத்தில் எங்கே போய் சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. உங்கள் பக்கத்து வீட்டில் கிறிஸ்மஸுக்கு வருஷத்துக்கு ஒரு வாயில் சிலை 200 ரூபாய்க்கு வாயில் சிலை எடுக்க முடியாமல் எத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் நம்ம யாருக்கும் கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க. இதுக்கு பேர் ஆன்மீகமா? இன்றைக்கு ஆல்டர் பாய்ஸ் மீட்டிங் நடந்துச்சு. உங்கள் தம்பிமாரும் வந்திருந்தாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபாதர் ராயப்பன் சென்ட் தாமஸ் ஸ்கூலில் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு சில கேள்விகள்லாம் வந்துச்சுன்னா கேட்டுருவேன். நான் வருத்தம்லாம் பட மாட்டேன். ஃபாதர் என்னை பற்றி தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல. நான் ஃபாதர்கிட்ட கேட்டேன், ஃபாதர் இவ்வளோ பெரிய ஸ்கூல் நடத்துகிறீங்க, நீங்கள் என்ன சேரிட்டி ஃபாதர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் கேட்டேன் நீ ஃபாதர்கிட்ட. ஏன்னா நாம் வந்ததே அதுக்கு தானே, பணி செய்ய தானே வந்தோம், பணம் சம்பாதிக்க வரலையே. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இன்றைக்கு 3 விஷயங்கள். ஏன்னா 3 விஷயங்கள் என்னெல்லாம்? இலவசமாக தரப்பட வேண்டிய 3 விஷயங்கள் என்னதெல்லாம்? கல்வி, மருத்துவம், மதம், சமயம். ஆனால் இந்த 3 தான் இன்றைக்கு பெஸ்ட் பிஸ்னஸ். நான் கேட்டேன் ஃபாதர்கிட்ட, நீங்கள் என்ன சேரிட்டி பண்ணுறீங்க ஃபாதர்? இப்போ ஃபாதர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அவங்க எவ்வளோ பண்ணுறாங்கங்கிறது. எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. நான் தான் ஃபஸ்ட் டைம், ஏன்னா எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அந்த கேள்வி. உறுத்தின கேள்வி ஃபாதர்கிட்ட கேட்டேன். அவங்க அதுக்குன்னே தனி அக்கௌண்ட் வச்சு சேரிட்டி பண்ணுறதை என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. உபட்டஸ் நாங்கள் இவ்வளவு பண்ணுறோம் இங்கே. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம பணி செய்ய தானே வந்திருக்கிறோம். அதே தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். எங்கள் சைடில் நான் பார்க்குற கேள்வியை இன்றைக்கி நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் என்ன பணி செய்கிறீங்க? இப்போ கமிட்டி இருக்கிறீங்க ஃபாதர், அதான் சொன்னேன், செம ஹைப் ஏற்றுவாங்க ஃபாதர். ஏன்னா சிலுவைப்பட்டி செம ஊருடே அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க என்கிட்ட. நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், கமிட்டி இருக்கிறீங்களா? நீங்கள் பிறர் அன்பு பணிகள் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க? சும்மா சொல்லுங்களேன், சொல்லுங்க. இந்த பங்கு இவ்வளோ உற்சாகமாக திருவிழா கொண்டாடுறீங்க. நான் இதெல்லாம் மறுக்கலை, நான் வேண்டான்னு சொல்லலை, நான் இதுக்கு எதிரியும் கிடையாது. என்னுடைய கேள்வி என்னென்னா, இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பிறர் அன்பு பணி செய்கிறீங்க? திருவிழாவை முன்னிட்டு என்ன பிறர் அன்பு பணி செய்ய போகிறீங்க? இல்லை இதுவரை என்ன செஞ்சுருக்கிறீங்க சொல்லுங்கள். நான் ஒரு முறை தோமையார்புரம், நான் பெரிய பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் அங்கே வரல, ரைட்? நானும் பலவீனன் தான். தோமையார்புரம்னு ஒரு பங்கில் இருந்தேன் 3 வருஷம். அப்போ நான் முதல் வருஷம் போயிருக்கிறேன். அப்போ அவங்க திருவிழா வருது. திருவிழா வந்தோடனே என்ன கேட்டேன், ஃபாதர் கச்சேரி வைக்கணும்னாங்க. ஏன்னா தலைகீழ நின்னாலும் நடக்காது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா தலைகீழ நின்னாலும் கச்சேரிங்க நடக்காது. கச்சேரி வைக்கிறதுக்கு திருவிழா கிடையாது. நான் எனக்கு உங்கள் என்ன நடக்குன்னு தெரியாது, தயவு செய்து மன்னிச்சுக்காங்க. நாங்கள் எதையும் பின் பாயிண்ட் பண்ண வரல, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் தெரியாமல் தான் பேசுகிறேன், சரிங்களா? இப்போ என்ன சொன்னாங்க, இல்லை முடியவே முடியாது, நான் கச்சேரிலாம் வைக்கிறதுக்கு அனுமதிக்க, அவங்க சினிமா பாட்டு கச்சேரி தான் வைப்பாங்களா, நான் முடியவே முடியாதுன்னு. ஃபாதர் குறைந்தபட்சம் ஆன்மீக கச்சேரியாவது வைப்போம் அப்படின்னா, சரி வச்சுக்கா, ஆனால் கண்டிஷன் சொன்னேன். கண்டிஷன் என்னென்னா, நீ 1 லட்ச ரூபா செலவழிச்சனா எனக்கு 20% தரணும், இதுதான் கண்டிஷன். நீ 1 லட்ச ரூபா செலவழிச்சிக்கலாம், 20,000 எடுத்து கல்வி நிதின்னு நீங்கள் ஒதுக்கணும். இந்த பங்கில் நீ எதுக்கலாம், நீ மேளத்துக்கு செலவழிக்கிறியா? ஏன்னா ஆடம்பரமான செலவு, மேளத்துக்கு 50,000 கொடுப்பானா, நீ 50,000 கொடுத்தாலும் 20% 10,000 ஏன்னா கொடுத்துடணும் எனக்கு. இதை என்ன செய்வோம்னா கல்வி நிதின்னு நீ எதுக்கெல்லாம் ஆடம்பரமாக சீரியலுக்கு லைட்டுக்கு 10% கொடுத்து அதை கல்வி நிதியாக உருவாக்கி யாரெல்லாம் அந்த பங்கில் படிக்க முடியாத அளவில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்களே செய்யுங்க, நான் இதுக்குள்ளே வரமாட்டேன். திருவிழா கொண்டாடுறோம், ஆடம்பரமாக மகிழ்ச்சியாக இருங்க, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இதில் இத்தனை % நீங்கள் தரணும். இதுக்கு இது நான் அங்கே செஞ்ச ஒரு விஷயம். நான் இப்போ மறுபடியும் கேட்குறேன், கமிட்டியார் நீங்கள் அற்புதமான கமிட்டி, நல்லா செய்கிறீங்க, இந்த ஊரும் நல்ல ஊர், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க வந்து பிரசங்கம் வைக்கிறது. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? முதல்ல காமனாக பேசுவோம், அப்புறம் தனிப்பட்டதுக்கு வர்றேன். ஏன்னா உங்களுக்கு காமனாக பேசிட்டு போயிட்டாரே தப்பிச்சிக்கலாம் நினைக்காதீங்க, வருவேன் உங்களுக்கும் வரேன். காமனாக என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? இந்த திருவிழா கொண்டாட போகிறீங்களா, என்ன செய்யலாம்? சார் எல்லாரும் எல்லாம் செய்கிறீங்க, வெரி குட். வேறு இதுக்கு இன்னும் செய்யலாமா? நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு சொல்லட்டா, நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் துட்டு பிரித்து அடைக்கலாபுரத்தில் போய் கொடுப்போம், நம்ம அது தயாராக இருப்போம். இல்லைனா லூசியா சென்டரில் போய் பணம் கொடுப்போம், இல்லைனா லெப்ரசி ஹோமில் போய் கொடுப்போம். ஆனால் நம்ம அன்பியத்தில் நம்ம தெருவில் ஒருத்தர் கஷ்டப்படுவாங்க பாருங்கள், அவங்கள ஒன்றும் இல்லாமல் கண்டுக்கிறவே மாட்டோம்.
செய்கிறீங்கன்னா சந்தோஷம், செய்கிறீங்கன்னா சந்தோஷம். நான் ஒரு சில காரியங்களை சொல்கிறேன், நான் செய்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முடியும்னு. வெரி குட். நான் இப்போ அடுத்தது வரேன். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் குருஸ்புரம் அப்படிங்கிற பங்கில் இருந்து பெருமைக்கெல்லாம் கிடையாது, நீங்கள் செய்யணும். ஏன்னா இந்த பங்கை குறித்து பெரிய ஹைப் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். குருஸ்புரத்தில் ஒரு 4 மெத்தட் உண்டு. ஏன்னா ஊன்றுகோல் அப்படின்னு ஒரு அமைப்பு நான் இருக்கும்போது உருவாக்கணும். ரைட், நான் இல்லை, நாங்கள் மக்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கணும். அந்த அமைப்பினுடைய வேலை, முதல் வேலை என்ன அப்படின்னா, அந்த பங்கு வந்து கிட்டத்தட்ட பெரிய பங்கு. அதில் அரிசி கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு பிடி அரிசி திட்டம் அப்படின்னா என்னது அப்படின்னா, நான் சமைக்கும் பொழுது நான் ஒரு பிடி அரிசி எடுத்து நான் தனியாக சேர்த்து வைப்பேன். ஒவ்வொரு வீட்லையும் சமைக்கும் பொழுது ஒரு பிடி அரிசி எடுத்து சேர்த்து வச்சு அதை மாத முடிவில் கட்டி கொண்டு வந்து மொத்தமாக கொடுப்பாங்க. அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கிறாங்க. ஃபாதர் வேலை கிடையாது, அந்த வேலை மக்களுடைய வேலை தான். அந்த டீம் என்ன செய்வாங்கன்னா, அந்த பங்கில் போய் ரவுண்ட் அடித்து யாரெல்லாம் ரேஷன் அரிசி சாப்பிட்றாங்க. ஒரு சில பேர் வீட்டில் மாதம் முழுவதும் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றாங்க. வாரத்திற்கு மாதத்திற்கு ஒரு வாரமாவது நல்ல அரிசி சாப்பிடட்டும். அப்போ அந்த மாதிரி குடும்பங்களை தேர்ந்தெடுத்து இங்கே சேகரிக்கப்படக்கூடிய இந்த அரிசிகளை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குறது ஒன்று. அந்த ஊன்றுகோல் அமைப்பினுடைய வேலை ஒன்று. இரண்டாவது வேலை மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். ஒரு சில வயதானவங்க வீட்டில் மருத்துவ செலவுக்கென ஒரு மாதம் 1000 ரூபா 1500 ரூபாய் இருந்துச்சுன்னா அவங்க மாத்திரையை அவங்களே வாங்கி சாப்பிட முடியும். ஆனால் அதை கூட கட்ட முடியாமல் ஒரு சில குடும்பங்கள் உண்டு. அந்த குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பங்களுக்கு மக்கள்கிட்ட பணம் பிரித்து ஒரு டீம். ஏன்னா நாங்கள் கேட்ட உடனே மாதம் நான் உன் பெருமைக்கெல்லாம் சொல்ல, ஏன்னா மாதம் 27,000 30,000 ரூபாய் வரும். இந்த பணத்தை யார் தேவையோடு இருக்கிறாங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்வாங்க. வேலை 2. வேலை 3, அந்த பங்கில் சாப்பிட வழி இல்லாமல், ஏன்னா அவங்க பிள்ளைங்க கைவிட்டுட்டு போயிடுவாங்க, ஒருவேளை உணவு கூட சாப்பிட முடியாதவங்களை தேர்ந்தெடுத்து 17 குடும்பங்களுக்கு, ஒரு குடும்பம் இல்லை 17 குடும்பங்களுக்கு ஒரு அம்மாட்ட சொல்லி அவங்களுக்கு பணம் கொடுத்து மாதம் ஒவ்வொரு நாளும் மதிய உணவுனா ஒரு வேளை உணவு இல்லை 2 வேளை உணவுக்குரியதை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இது வேலை 3. வேலை 4. வேலை 4வது வேலை என்ன அப்படின்னா முதியோர் திருப்பலி. ரைட், ஏன்னா ஒரு சில பேர் என்னென்னா கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்களால என்ன செய்ய முடியாது, அது பெரிய இடமா இருக்கிறதுனால ஆலயத்துக்கு வர முடியாது. அப்படிங்கிறதுனால அவர்களை வீட்டுக்கே போய் அவங்கள குளிப்பாட்டி அவங்களுக்கு தேவையான உடை உடுத்தி அவங்கள கோயிலுக்கு கொண்டு வந்து ஒரு திருப்பலி பார்க்க வைத்து ஒரு நல்ல உணவை கொடுத்து அவங்கள மறுபடியும் கொண்டு வீட்டில் பத்திரமா இறக்கி விடுறது. இந்த 4 வேலையை செய்கிறாங்க. ஒரு உதாரணம் தான் கொடுக்குறேன். உடனே இது அப்படியே நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லலை. இந்த பகுதிக்கு வேறு வகையான பணி தேவைப்படலாம். பிறரன்பு பணிகள் வேறு வகையாக தேவைப்படும் என்றால் அதை செய்கிற பொழுது தான் நான் சொல்கிறேன் கிறிஸ்தவம். ரைட், இப்போ நீங்கள் உங்களுக்கு வரணும், என்றைக்காவது ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம், தேட்டருக்கு போகிறோம், டிவி பார்க்க போகிறோம், உட்காந்து கதை அடிக்கிறோம். மாதத்தில் ஒரு நாள் என்றைக்காவது நாம் அந்த அரசு மருத்துவமனைக்கு சென்று யாரையாவது ஒருத்தரை பார்த்துட்டு ஆறுதலான வார்த்தை சொல்லியிருப்போமா? சொல்லியிருந்தீங்கன்னா சூப்பர். நான் இன்னொருத்தர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ரைட், முந்தானத்து வந்தார். அவர் யார் அப்படின்னா, ஒரு டீம் இருக்கிறாங்க எங்கே அரசு மருத்துவமனையில். அவங்க வேலை என்ன அப்படின்னா, ஒரு சில மருத்துவமனையில் ஒரு சில பேர் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கிறாங்க. அதுலேயே ஒன்றுக்கு இருந்துருவாங்க, அதுலேயே மலம் கழிச்சிருவாங்க, அவங்கள குளிப்பாட்டுறதுக்கு கழுவுறதுக்கு ஆள் இல்லை. ஒரு டீம் என்ன வேலை செய்கிறாங்கன்னா, இவர்களை கழுவி சுத்தப்படுத்தி குளிப்பாட்டி அந்த வேலையை செய்கிறாங்க. அவங்களுக்கு போதுமான சாரமும் நைட்டியும் கிடைக்கல. உண்மை அது. நாங்கள் இருக்கும் பொழுது இந்த சாரமும் நைட்டியும் கலெக்ட் பண்ணி அந்த டீமுக்கு கொண்டு கொடுக்கறது வழக்கம். நம்ம அதை எடுத்து செய்யலாமே. நான் ஒரு சில பணிகளை நான் உங்கள்கிட்ட முன்னிறுத்துறேன். ஸோ கிறிஸ்தவம் அப்படிங்கிறது வெறுமனே நான் திருவிழா கொண்டாடிட்டேன், கோயிலுக்கு வந்துட்டேன், பூசை பார்த்துட்டேன், அதோட முடிஞ்சு போகிறது கிடையாது. பிறரன்பு பணிகளுக்குள்ள நான் மூழ்கி பிறரன்பு பணிகளை செய்கிறது தான் கிறிஸ்தவம். நான் இப்படி பேசும்போது உங்கள் மண்டைக்குள்ளே ஓடும், ஏன்னா இவர் என்ன சாமியார் சும்மா இப்படி போயிட்டு பேசிட்டு இருக்காரு. இல்லை அன்பு மக்களே, நீங்கள் என்னை திட்டுனாலும் இதற்கு பெயர் தான் கிறிஸ்தவம். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென்.
நாட்களிலும் அன்புள்ளவரும் அன்புக்குரியவருமாகிய திவ்ய சேசுவே, உம்மை மிகுந்த நேசத்துடனே ஆராதிக்கிறேன். தேவரீர் அனந்த பட்சத்தோடு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட மனுமக்களின் அவிவிசுவாசத்துக்கும் நன்றி கெட்ட பாவ துரோகங்களுக்கும் பரிகாரமாக உம்முடைய அப்போஸ்தலர்களின் திடனுள்ள விசுவாசத்தையும் நன்றியறிந்த நேசத்தையும் தர்ம நடவடிக்கைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. இயேசுநாதருடைய திரு இருதயத்துக்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரே செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மை தனத்தையும் நினைத்து நன்றி அறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஸ்திரங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள சேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பார செய்தருளும். தவறி எங்களில் எவனாவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சவுமாயிருக்க தயவு புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவு பட்சத்தோடு நேசித்தீரே, இந்த விசாரணையுள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகும், மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய சேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருபை புரிந்தருளும். ஆமென். உம்மை விசுவாசிக்கிறேன்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? சில பேருக்கு கவலையாக இருக்கும், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு, இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக தமிழர் திருநாள் நமக்கு விடுமுறை விடுத்தது. அத்தோடு ரெட்டிப்பாக நம்முடைய திருவிழாவையும் மிகச்சிறப்பாக கொண்டாடணும். இதனால் வரைக்கும் எந்த பிரச்சனையெல்லாம் போச்சு. நாளிலிருந்து தான் எங்கள் பிள்ளைங்க பாவம், இல்லையா? இருந்தாலும் அந்தோனியார் கூட்டி வருவார். கல்வியும் அத்தியாவசியம் என்பதன் அடிப்படையில் கல்வியோடு இணைந்து நம்முடைய திருவிழாவையும் கொண்டாடுவ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளில் நம்முடைய திருவிழாவின் 6ஆம் நாள். பிறர் பணி புரிபவர் புனித அந்தோனியார் என்ற அடிப்படையில் இன்றைய நாளில் ஒரு நல்லதொரு மறைவுரை வழங்கியிருப்பவர்கள் நம்முடைய தந்தை அருள்பணி உபடஸ் அவர்கள். தந்தை அவர்கள் சொன்னது போல் சிறுமலர் குறுமடம் குருக்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய இடத்தில் இயக்குனர் தந்தையாக அதிபராக இருந்து செயல்படக்கூடியவர்கள். அதே இடத்தில் தான் யார் இருக்காரு? நம்முடைய ஊருக்கு நெருக்கமான தந்தையாக இருக்கின்ற சகாய ஜோசப் என்கின்ற தந்தையும் இருக்கிறார். தந்தை இவர்களுடைய மறையூரிலிருந்தே தெரியும், நம்முடைய ஊரை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருப்பார் என்று. இன்று மிகச் சிறப்பாக அந்த பின்னணியின் அடிப்படையில் மிக ஆணித்தனமாக அழுத்தமாக ரொம்ப அழுத்தமாக கருத்துக்களை கூறினார். இன்றைய தலைப்புக்கு ஏற்றாற்போல் ஒரு நாணயத்திற்கு எவ்வாறு 2 பக்கம் தலையும் பூவும் இருக்குமோ அதே போல் இறை அன்பும் பிறர் அன்பும் இணைந்தது தான் கிறிஸ்தவம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்?
தலையை மட்டும் பார்க்குறோம். என்னது? இறையன்பை மட்டும் பார்த்துட்டு ஆலய வழிபாட்டிலேயே போயிடுறோம். ரெண்டாவது பக்கமாக இருக்கின்றது பூ பக்கமாக இருக்கக்கூடிய பிறர் அன்பை விட்டு விடுகிறோம் என்று மிகச்சிறப்பாக இன்றைய நாளில் அந்தோணியார் எப்படிப்பட்ட பிறர் அன்பு செய்தார், இன்று நாம் எவற்றில் தவறுகின்றோம், அதற்கு என்னென்ன கருத்துக்களை எல்லாம் தொடக்க கால திருவையினர் கொண்டிருந்தார்கள், அந்த ஒரு நிலையில் நாம் இன்று வாழ்கிறோமா? இன்று தொடக்க கால கிறிஸ்தவம் இன்றைய உள்ள கிறிஸ்தவத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அதை எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தலாம் என்று ஒரு சில கருத்துக்களையும் தன்னுடைய சொந்த அனுபவத்திலும் உள்ளார்ந்த அனுபவத்திலும் எளிய முறையில் மிக அழகாக நம்மை கடைபிடிக்க அழைத்தார்கள். தந்தையவர்கள் நம்முடைய பங்குக்கு மிக நெருக்கமானவர்கள். தொடர்ந்து இந்த கருத்துக்களை அதிகமான எல்லா இடத்திலும் உண்மையான கிறிஸ்தவ விழுமியம் வாழ்வு என்றால் என்ன என்பதை மிக அழுத்தமாக சொல்லக்கூடிய தந்தை இன்றைய நாளில் நம்முடைய திருவிழா வெறும் ஆடம்பரங்கள் மட்டும் அல்லது வானவேடிக்கை மட்டும் அல்லது வெளி அடையாளங்களோடு மட்டும் போய்விடக்கூடாது, அது ஒரு அர்த்தமுள்ள திருவிழாவாக இந்த ஆண்டு அமைய வேண்டும் என்று தந்தை அவர்கள் வலியுறுத்தினார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றி சொல்லி திருவிழா வாழ்த்தை சொல்லி ஆண்டவர் பேரால் அவர்களை ஆசீர்வதிப்போம். இன்றைய நாளில் இன்றைய நாள் முழுவதும் சிறப்பித்தவர்கள் நம்முடைய புனித சூசையப்பர் கெபித்திரு இறை மக்கள். சரியாக இரவு 9 மணி அளவில் புனித சூசையப்பர் கெபித்திரு இறை மக்கள் நமக்கு கலை நிகழ்ச்சியை வழங்குவார்கள். மழை பெஞ்சாலும் நடக்கும், சரிங்களா? மழை பெய்தாலும் கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். அதிகமான பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். இருந்த நாள் தக்க தயாரிப்போடு கொடையோடு கொஞ்சம் வந்து உட்காருங்க. ஒரு ஃப்ளாஸ்கில் காப்பியும் போட்டு வந்துட்டே உட்காந்துக்கோங்க, சரிங்களா? நாளை நாளுக்கான நிகழ்வு, நாளை நம்முடைய திருவிழாவினுடைய 7ஆம் நாள். நாளை நாளுக்கான சிந்தனை ஆண்டவரை கண்ட அடியார் புனித அந்தோணியார். காலை 6 மணிக்கு ஜெபமாலையும் 6:30 மணிக்கு நவநாள் திருப்பலி நடைபெறும். அதை தலைமையேற்று மறைவுரை வழங்குவார்கள் அருட்பணி வினித் ராஜா அவர்கள், பங்கு தந்தை வெள்ளப்பட்டி. நாளை மதியம் 12 மணி அளவில் நம்முடைய திருப்பண்டத்தின் முன்பாக ஜெபமாலையும் மற்றும் அந்தோணியார் ஜெபங்களும் ஜெபிக்கப்படும். மாலை 6:30 மணி அளவில் ஜெபமாலை, பிரார்த்தனை, மறையுரை, நற்கனையாஸ்தி நடைபெறும். அதை தலைமையேற்று வழங்குபவர்கள் அருப்பணி பிரதாப், உதவி பங்கு தந்தை வடக்கங்குளம். நாளை நாளுக்கான அனைத்து நிகழ்வையும் சிறப்பிப்பவர்கள் தூய அமலோற்ப மாதா சபை மற்றும் திருக்குடும்ப சபை. சரியா? மிகச்சரி, அப்படிதானே? அமலோற்ப மாதா சபை வருமா? திறந்த அழைப்பு, வருவார்கள். அந்தோணியாரை விட்டுவிட மாட்டார்கள் என்று நம்புகிறேன். வருவார்கள், சிறப்பிப்பார்கள், மிக மிக சிறப்பாக கலை நிகழ்ச்சியும் தருவார்கள் என்று நம்புகிறேன். மறையுரை கேள்விகள். நேற்றைய நாளில் மறையுரை கேள்வி, தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எது? பதில்: துன்புறும் அனாதைகளும் கைம்பெண்களையும் கவனித்தல், உலகத்தால் கரைவிடாதபடி தம்மை காத்து கொள்ளுதல். கேள்வி எண் 2, புனித அந்தோணியாரின் சமய பற்றி எப்படி இருந்தது? என் தெய்வம் சொன்னபடி ஏழை மக்களை அன்பு செய்வது. 3வது கேள்வி, சமய பற்றி என்பது எதில் இருக்கிறது? அடுத்தவர்களை அன்பு செய்வதில், மன்னிப்பதில். நேற்றைய நாளில் இந்த மறையுரை போட்டியில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை 133. சரியான பதிலை எழுதியவர்கள் 133. 100% விழுக்காடு. பதிலா நம்மை நாமே பாராட்டுவோம், உற்சாகப்படுத்திக் கொள்வோம். மிக சிறப்பாக ஆழ்பாஸ் ஆயிருக்கிய வாழ்த்துகள். அவற்றிலிருந்து தந்தையவர்கள் 3 அவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த பரிசை வழங்குவார்கள். முதல் நபர் என் மரிய பிரான்சிஸ் லீலா சூசையப்பர் அன்பியம். இரண்டாம் நபர் எஸ் பிரின்சியா தோமையார் அன்பியம். எஸ் பிரின்சியா தோமையார் அன்பியம். மூன்றாவது நபர் மரிய ஆக்னஸ் டெல்சிட்டா சூசையப்பர் அன்பியம்.
இன்றைய நாளுக்கான கேள்வி, கிறிஸ்தவத்தின் 2 பக்கங்கள் எவை? கேள்வி எண் 1, கிறிஸ்தவத்தினுடைய 2 பக்கங்கள் எவை? கேள்வி எண் 2, இயேசுவின் சீடர் யார்? யார் இயேசுவின் சீடர் இல்லை? 2 பதில். யார் இயேசு சீடர், யாரெல்லாம் இயேசு சீடரா இருக்க மாட்டாங்க? கேள்வி எண் 3, எது கிறிஸ்தவம்? கிறிஸ்தவத்திற்கு தந்தை விளக்கிய இறைவார்த்தை பகுதி எது? எது கிறிஸ்தவம் என்பதில் இந்த கிறிஸ்தவத்திற்கு தந்தை விளக்கி கூறிய இறைவார்த்தை பகுதி எது? ரொம்ப எளிதான கேள்விகள் தான். இதுக்கும் ஆல் பாஸ் ஆயிருவீங்க என்று நம்புகிறேன். எனவே அதிக நபர்கள் மறையுறை போட்டியில் கலந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி. இறுதி பாடல். உம்மை நாடி வந்தோம்
எண்ணிலா புதுமைகள் எப்போதும் செய்து வரும் சிலுவை நகர் புதுமை புனிதரே, உம் திருவடி பணிந்து நிற்கும் அடியோரின் வேண்டுதலை தயவோடு கேட்டு நிற்பாய். முடவரும் செவிடரும் குருடரின் கண்ணீரை துடைத்திட எத்தனை புதுமை செய்தாய். உம் திருத்தலம் நாடி வரும் ஏழையடியோர்களை இரக்கமுடன் தாங்கி நின்றாய். தேவாதி தேவனை திருக்கரத்தில் ஏந்தியே எனக்கொரு புதுமை செய்தாய். ஆகாது முடியாது என்றதை மாற்றியே கர்த்தரால் ஆகும் என்றாய். இப்புண்ணிய ஸ்தலமதில் திருப்பாதம் வணங்கவே புத்திர பாக்கியம் தந்தாய். எத்தனை புதுமை மேல் புதுமைகள் செய்தாலும் நீர் இன்னும் ஒரு புதுமை செய்வாய். சிலுவை நகர் புனிதரே, உமக்கொரு மகுடமாய் புதியதோர் ஆலயம் கட்டவே உம் பொற்பாதம் வணங்கியே இடரல் பல நேர்ந்தாலும் உம் நல்லாசீர் தாரும் ஐயா. கருணை சரிதந்தை அந்தோணியனும் நேசனே, கமல திலங்கும் அரசே, புதிய கோவில் கட்டுமான பணி சிறப்பாக நடைபெறவும் அதற்காக உதவி செய்கிற குடும்பங்களின் நலனுக்காகவும் புனித அந்தோணியாரை பார்த்து வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. உத்திரகஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மங்களுக்கு ஆறுதலாக வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவதே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சுத்தர்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.